ஃபாத்திஹா சூரா குர்ஆனுடைய முதல் அத்தியாயம். அந்த அத்தியாயத்தினுடைய மெயின் டாபிக் என்ன? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கிற அல்லாஹுவுக்கே உரியது. அர் ரஹ்மான் அவன் அன்பானவன், அர் ரஹீம் அவன் அருளாளவன், மாலிகி யௌமித்தீன் அவன் இறுதி தீர்ப்பு நாளின் அதிபதி. ஈயாக்க நஅபுது இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், வையாக்க நஸ்தஈன் உன்னிடத்திலேயே நாங்கள் உதவி கேட்கிறோம். அதுக்கடுத்து என்னங்க? இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக. ஃபாத்திஹா சூராவுடைய மைய கருத்தே இதற்கு முன்னால் நாம் அல்லாஹ்வை புகழ்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். இதிலெல்லாம் நாம் அல்லாஹ்வை புகழ்கிறோம். அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு அல்லாஹ்ட்ட என்ன கேட்கிறோம்? இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நீ நேரான பாதையை காட்டுவாயாக. இப்போ ஃபாத்திஹா சூராவினுடைய பிரதான நோக்கமே நாம் அல்லாஹ் இடத்திலே நேர்வழி கேட்பதுதான். காலையில் எந்திரிச்சோன்னா அல்லாஹ்ட்ட கேட்கணும், இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக. இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நீ நேர்வழி காட்டுவாயாக என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் நிறுத்தல. அதுக்கப்புறம் அந்த நேர்வழிக்கு அல்லாஹ் விளக்கம் சொல்கிறான். சிராத்தல் லதீனா அன்அம்த அலைஹிம், யா அல்லாஹ் நீ யாருக்கு அருள் செய்தாயோ அவர்களுடைய வழியை எங்களுக்கு காட்டுவாயாக. கைரில் மக்தூபி அலைஹிம், உன்னுடைய கோபத்திற்கு ஆளானவர்களுடைய வழி அல்ல. வலல்லாலீன், வழி தவறியவர்களுடைய வழி அல்ல. இப்போ 3 விஷயம். எங்களுக்கு நீ நேர்வழி காட்டணும். யாருடைய வழி? உன்னுடைய அருளை பெற்றவர்களுடைய வழி. யாருடைய வழி அல்ல? உன்னுடைய கோபத்தை பெற்றவர்களுடைய வழி அல்ல, வழிதவறி சென்றவர்களுடைய வழி அல்ல. திருக்குர்ஆனுடைய அறிஞர்கள் சொல்வார்கள், வரலாற்றுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை இந்த வாசகங்கள் நமக்கு உணர்த்துகிறது. நாம் நேர்வழி வேண்டும் என்கிற போது, அது அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவருடைய வழியாக இருக்க வேண்டும் என்கிற போது சமுதாயத்தின் கடமை என்னவாகிறது? யார் அந்த அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களோ அவர்களுடைய வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டியது சமுதாயத்தின் கடமையாகிறது. யார் அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றார்கள் என்று தெரிந்து அவர்களுடைய வழியை விட்டு விலகி நிற்க வேண்டியது கடமையாகிறது. யார் வழிதவறி சென்றார்கள் என்று அறிந்து அவர்களுடைய பாதையை விட்டு விலகி நிற்க வேண்டியது கடமையாகதா இல்லைங்களா? இப்போ இந்த ஃபாத்திஹா சூரா வரலாறு விஷயத்தில் இந்த உம்மத்திற்கான ஆர்வமும் தேடலும் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லித் தருகிறது. ஹிதாயத்து நேர்வழி வேண்டும் என்றால் அந்த நேர்வழி எப்போது சாத்தியமாகும்? நல்லவர்களுடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்கிற போது சாத்தியமாகும். தீயவர்களுடைய வரலாறுகளிலிருந்து நாம் பாடம் பெற்றுக் கொள்கிற போதுதான் சாத்தியமாகும். எனவேதான் வரலாறு என்பது வாழ்க்கையில் மிக முக்கியமானது. அல்லாஹ் அதனால தான் குர்ஆனில் அவ்வளவு வரலாறுகளை சொல்லியிருக்கிறார்.